கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நிர்மூலமாகும். பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவக்கட்டுகள் அழியும். விட முடியாத சில கெட்ட சுபாவங்கள், கெட்ட காரியங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள். கெட்ட நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நல்ல நண்பர்களை கர்த்தர் தருவார். நல்ல ஐக்கியங்களை உருவாக்குவார். அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 37. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உம்முடைய தயவினால் திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். திடமாய் நிற்பது, உறுதியாய் நிற்பது, அது லகுவானதல்ல. ஒரு கட்டிடம் உறுதியா திடமா நிற்கிறது அவருடைய அஸ்திவாரத்தை பொறுத்து இருக்கு. ஒரு குடும்பம் திடமா நிற்கணும்னா அதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு பிசினஸ் நல்ல திடமா நிற்கணும்னா அதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. இந்த வசனத்துல அழகா இருக்குது. ஆண்டவருடைய தயவு பர்வதத்தை கூட திடமாய் நிற்க பண்ணுகிறதாம். அப்போ தயவு பாராட்டினாருன்னா, அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவருடைய கிருபையினால மற்றவர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும்படி செய்தாருன்னா, நம்ம திடமா நிற்போம். நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம தைரியமா நிற்போம். ஒரு காரியத்தை திடமா நின்று செய்வோம். நம்ம செய்கிற காரியம் தோல்வி அடையாது. நம்ம கட்டுகிற காரியங்கள் இடிக்கப்படாது. நம்ம செய்கிற சில வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் அது அப்படியே நின்று அசையாம நாளுக்கு நாள் வளரும். அது பெருகும். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நீங்கள் ஆரம்பித்த நிறைய காரியங்கள் பாதியில் போயிருக்கலாம். அது நிற்கலை, அது அழிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். இன்னும் நம்ம எதாவது செய்து அப்படி ஆயிருமோ? பயப்படாதீங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா திடமாய் நிற்கத்தக்கதாய், உறுதியாய் நிற்கத்தக்கதாய், இனி நீங்கள் ஆரம்பிக்க போகிறது அது நின்று செயல்படத்தக்கதாய், அது தலைமுறை இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமா ஆண்டவரே, உம்முடைய தயவினால் திடமாய் நிற்க பண்ணுகிறோம். பல காரியங்கள் ஆரம்பித்தோம், அது போயிடுச்சுது, நிற்கலை, இழந்துட்டோம். இப்போ பயமாக இருக்க ஒரு புதிய காரியத்தை செய்கிறதுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பயத்தை விளக்குங்க. நீர் உம்முடைய கண்களிலும் தயவை கொடுத்து, சுற்றி இருக்கிறோர் கண்களிலும் தயவை கொடுத்து, இனி இவர்கள் ஆரம்பிக்க போகிற எந்த காரியமானாலும் அது திடமாய் நிற்க, அது தலைமுறையாய் இருக்க, உம்முடைய வருகை மட்டும் அது ஆசீர்வாதமாய் இருக்க நீங்கள் கிருபை கொடுங்க. அதிசயம் நடக்கட்டும். இந்த நாளில் பலவிதமான குழப்பங்களோடு, வியாதிகளோடு, கஷ்டங்களோடு இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்தருளும். குறிப்பாக இந்த நேரத்தில், இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பில் அனுப்பி இருக்கிறவங்களுக்கு எதற்காக ஜெபக்குறிப்பு அனுப்பினாங்களோ அந்த காரியத்தை நீர் பார்த்து அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.